So in this video we are going to discuss about the stability of alkane and alkene. இப்போ alkane அப்படின்னா alkane does not have any double bond and triple bond. alkanesல என்ன இருக்கும் only single bond மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ alkaneக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மீத்தேன் வந்து நம்ம சொல்லலாம். alkeneக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ஈத்தீன் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன இருக்குது டபுள் பாண்ட் வந்து இருக்குது, இங்க வந்து நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்குது. சிங்கிள் பாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ண முடியாது. அதோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா வந்து இருக்கும். பட் இந்த டபுள் பாண்ட் அப்படின்றது வந்து அப்படி கிடையாது. டபுள் பாண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு p ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க ஒரு p ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், இங்க ஒரு p ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். இது எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நீங்க இந்த கார்பன் வந்து நீங்க ஒரு பிளேன் நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன இருக்கும், அபோவ் த பிளேன் இருக்கும், இது வந்து பிலோ த பிளேன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனும் இருக்கும், நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து இருக்கும். இப்போ இது நீங்கள் பிளேன் எடுத்துட்டீங்கன்னா இது மேலே, இது வந்து கீழே வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் த பிளேன் பிலோ த பிளேன் வந்து இருக்கும். இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மாறி மாறி சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும். அப்போ இங்கே மாறி மாறி சுற்றிட்டே இருக்கும்போது இங்கே எலக்ட்ரானோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியும். அப்போ அங்கே ரியாக்ஷன் வந்து குயிக்காக வந்து நடந்துடும். அப்போ அல்கேனை கம்பேர் பண்ணும்போது அல்கேனுக்கு வந்து ஹைலி ரியாக்டிவிட்டி வந்து இருக்கும். அப்போ ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கனால என்ன அர்த்தம், அன்ஸ்டேபிளாக வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டேபிளாக இருந்தால் அது யாருக்குமே ரியாக்ட் ஆக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அது அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது தான் இன்னொருத்தட்ட போயிட்டு ரியாக்ட் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இல்லையா? அப்போ இங்கே போயிட்டு இங்கே ரியாக்ட் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நமக்கு வந்து அல்கேனை கம்பேர் பண்ணும்போது அல்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவாக இருக்கும், லெஸ் ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்கேன்ஸ் ஆர் ஹைலி ஸ்டேபிள். அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நோபல் கேஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்டேபிளாக வந்து இருக்குமோ அதே மாதிரி அல்கேன்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும்.